டெல்லியில கடந்த 2012ஆம் ஆண்டு நிர்பயா அப்படின்ற பொண்ணுக்கு நடந்த படுகொலை சம்பவத்தை நம்ம யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இப்போ மறுபடியும் அதை விட கொடூரமான ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு. கொல்கத்தால டியூட்டில இருந்த பெண் டாக்டர் ஒருத்தரை அணுவா சித்திரவதை செஞ்சு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை சிதைச்சு கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி கொலை குற்றங்கள் செய்யற குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும்? யுஏஇ இதுலலாம் தூக்குற மாதிரி ஒண்ணு இதா இருக்கணும் இல்லையா? பார்த்த இடத்துல சுடுறதுக்கான ஆணை வரணும் மேடம். அவன் ஜெயிலே வந்து அனுபவிச்சதான் அவன் அந்த தப்பு பண்ண மாட்டான். பெண்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி இல்லைன்னா அப்புறம் எங்கன்னா மேடம் பண்றது? பெண்களே பிறக்கக்கூடாது இல்லைன்னா இந்த வாழ்க்கையில. பொண்ணுக்கு எப்படி நடக்கும் அதை விட கொடுமையான தண்டனை அவனுக்கு. இதனால நம்ம என்ன பண்ண போறாங்க ஒரு தைரியம். மேக்சிமம் ஜெயில இருந்து ஒரு 3 நாள்ல நல்லா எடுத்துறாங்க, அதிகபட்சம் ஒரு மாசம் சேர்த்துறாங்க. இருக்கிற இடத்துலயே ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னா அப்ப எங்க இந்த சமுதாயம் எங்க போகுது? ஆம்பளைங்கிற திமிர்ல தான் அவங்க அப்படி பண்றாங்க. ஏன் அது மாதிரி செஞ்சானோ அவனை எல்லாம் பிடிச்சி அந்த ஆம்பளை தளத்தை இல்லாம பண்ணா அவங்க தலைமுறைக்கே ஒரு ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில கடந்த 2012ஆம் ஆண்டு நிர்பயா அப்படின்ற பொண்ணுக்கு நடந்த படுகொலை சம்பவத்தை நம்ம யாராலையுமே அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. அதுக்கப்புறமா இந்த கேஸ் தொடர்பா உலகத்துல பல்வேறு மூலைகள்ல இருக்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி வேற எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு கேண்டில் மார்ச் எடுத்தாங்க. சட்டங்கள்லயும் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா இப்போ மறுபடியும் அதை விட கொடூரமான ஒரு படுகொலை சம்பவம் நடந்திருக்கு. கொல்கத்தால டியூட்டில இருந்த பெண் டாக்டர் ஒருத்தரை அணுவா சித்திரவதை செஞ்சு வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை சிதைச்சு கற்பழிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படாமல் இருக்கிறதால. அப்படி தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னா இந்த மாதிரி கொலை குற்றங்கள் செய்யற குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வழங்கப்படணும்? இது சம்பந்தமா மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொல்கத்தா டாக்டருடைய மர்டர் இஷ்யூல குற்றவாளிகளுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா இது போன்ற குற்றங்கள் மறுபடியும் நடக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேடம், ஒண்ணு தண்டனை கொலை தண்டனையா இருக்கணும். தீர்ப்பு வந்து எங்க யுஏஇ இதுலலாம் கொடுக்குற மாதிரி ஒண்ணு இதா இருக்கணும் இல்லையா? பார்த்த இடத்துல சுடுறதுக்கான ஆணை வரணும் மேடம். இல்லைன்னா இது வந்து இதாகாது மேடம். பெண்களுக்கு என்ன மேடம் பாதுகாப்பு? இருக்கிற இடத்துலயே ரேப் பண்ணி கொண்டிருக்காங்கன்னா அப்புறம் எங்க இந்த சமுதாயம் எங்க போகுது? அப்போ என்னதான் ஆகுதா? பார்த்த இடத்துல சுடுவாங்கன்னு பயம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம ஃபியூச்சர்ல இருக்கும். பெண்களுக்கு சேஃப்டி இருக்கும். பெண்களுக்கு எங்கேயுமே சேஃப்டி இல்லைன்னா அப்புறம் எங்கன்னா மேடம் பண்றது? பெண்களே பிறக்கக்கூடாது இல்லைன்னா இந்த வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால வந்து கண்டிப்பா பயங்கரமான தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும் மேடம். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து போராடணும் மேடம். அது அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு நடந்தது கிடையாது, அவங்களுக்காக நடந்தது கிடையாது. இது ஒட்டுமொத்த பெண்களுக்குமே சேர்ந்து நம்ம போராடுறது. கண்டிப்பா கடுமையா தண்டனை கிடைக்கலன்னா இதுக்கும் மேல நம்ம போராடுவோம். கேர்ள்ஸ்க்கு சேஃபா இருக்கணும் எங்க இருக்கானோ அந்த மாதிரி லைக் கொஞ்சம் சிவியரா பனிஷ் பண்ணணும். அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் நல்லா இருக்கணும். எப்படி பண்ணணுமா எல்லாருமே பார்க்கணும். அந்த பண்றதுக்கு தே ஷுட் ஃபியர். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு கேர்ளுக்கு சேஃப்டி இல்லாம இருந்தா பாக்குறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா இனிமேல் இந்த மாதிரி குற்றம் பார்த்த உடனே கொலை பண்ணணும்? அந்த பாப்பா இல்ல அந்த அக்கா இல்ல, அப்போ அவன் எதுக்கு இருக்கணும்? ஒரு நிமிஷத்துல கொலை பண்ணிட்டு அவங்க ஈஸியா செத்து போயிடுவாங்கல்ல. அந்த பொண்ணு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சு செத்து இருக்காங்க. அதுக்கு அவங்க they should not kill them, but by triggering themselves, like giving more and more stuff to them, and later that they should be killed. ஆயுள் தண்டனை கொடுக்கணும். அவன் ஆயுசு முழுக்க அவன் ஜெயிலே வந்து அனுபவிச்சதான் அவன் அந்த தப்பு பண்ண மாட்டான். தண்டனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக்கப்படணும்? தூக்குலன்னா ஒரு நிமிஷத்துல தூக்குல போட்டு டக்குன்னு செத்து போயிடறாங்கல்ல. ஆனா அந்த பொண்ணு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சு செத்துருக்காங்க. அவங்க ஆயுசு வந்து தண்டனை கொடுங்க மேடம். அப்படியே ஜெயிலே கிடக்குற மாதிரி அவன் அப்படியே ஜெயிலே வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி. அப்போ அவன் யாரும் எதுவும் பண்ண மாட்டான்ல, அதனால அவன் அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி எத்தனை பொண்ணு வாழ்க்கை கெடுப்பானுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை தான் முக்கியம். ஆயுள் தண்டனை தான். நடமாடுவாங்க ரோட்ல, நடமாட முடியல பொண்ணுங்களே. நான் ரோட்ல நடமாட முடியல. தப்பால எல்லா இதுல எல்லா இந்தியாவிலயும் தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பு நடக்கக்கூடாது. இதான் ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். வேற எந்த தண்டனையும் அவங்களுக்கு. ஆமா மேடம், அப்பதான் பெண்கள் வந்து ரோட்ல நடமாட முடியும்.
ஏன்னா நாங்களே பயந்து தான் போகிறோம். வேலைக்கு முடிச்சுட்டு போனாலும் பயந்து தான் போயின்னு இருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குல்ல அந்த மாதிரி நடந்தா. அது நீங்கள் தான் பண்ணணும். கொடுக்குற தண்டனை வந்து அந்த பொண்ணுக்கு எப்படி நடந்தது அதை விட கொடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கூட படிச்சு வந்தேன் அவங்களும் கூட படிச்சவங்களே அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா வெளியாள் யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களாம் கை கால் எல்லாம் துண்டு துண்டா வெட்டி ரோட்டில் பப்ளிக்கில் பண்ணணும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஜெயிலில் போட்டாலும் திருந்த மாட்டாங்க, வெயிலில் போட்டாலும் திருந்த மாட்டாங்க. ஆம்பளைங்கிற திமிரில் தான் அவங்க அப்படி பண்றாங்க. எவன் அது மாதிரி செஞ்சானோ அவனை எல்லாம் பிடிச்சி அந்த ஆம்பளைத்தனத்தை இல்லாமல் பண்ணா அவனுக்கு அவன் வம்சத்துக்கு அவங்க தலைமுறைக்கே ஒரு இது. அதே மாதிரி அது மாதிரி பண்ண நினைக்கிற ஆம்பளைங்களுக்கு இன்னையிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். அது பண்ண சொல்லுங்க. எல்லா ஆம்பளைங்களுக்கு அவனுக்கு உள்ளரிக்கு பெண்கள் சமுதாயம் வாழணும்னா நிம்மதியை வாழணும்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவன் அதை நினைச்சாலே ஐயோ நம்ம தலைமுறை போயிருமே அப்படிங்கிறது ஒரு நடுக்க பயம் அவனுங்களுக்கே வந்து பொம்பளைங்கன்னா என்ன நடத்துறது எப்படி நடத்துங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு நடத்துவாங்க. அதான் கரெக்ட். டாக்டர் மர்டர் இஷ்யூல உங்களுடைய கருத்து என்ன? ஒரு பெண்ணை ஒரு டாக்டருக்கு படிக்கிற எம்பிடி படிக்கிற பொண்ணை அங்கே இருக்கிற பிரின்ஸ்பாலும் அங்கே இருக்கிற மற்ற டாக்டர் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கணும். எனக்கு வயசு இப்போ 83 வயசு. 83 ஏஜில் நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன். இது மாதிரி கொடுமையான சம்பவத்தை நான் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. இந்த நாட்டில் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நாட்டில் கொடுத்துருக்கோம். பொண்ணுக்கு பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க எல்லாரும். பத்திரிக்கையில் வருது, மித்த மீடியாக்களில் பார்க்குறேன். ஆனால் நடைமுறையில் பொண்ணுன்னா எல்லாருமே ஈவன் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, கீழ்மட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, பொண்ணுன்னா ஈஸியாக அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரத்துக்கு கூப்பிடுறது சர்வ சாதாரணமாக இருக்குது இந்த நாட்டில். இந்திய தண்டனை சட்டத்தில் கிட்டத்தட்ட தண்டனை கடுமையாக இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு சட்டத்தோட ஓட்டில் தப்பிச்சிடறாங்க எல்லா குற்றவாளியும். இன்னும் கடுமையாக போன அவ்வளோதான். தண்டனை வந்து அரேபியன் கண்ட்ரி மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எந்த பாலியல் வழக்கு எந்த பாலியல் குற்றமாக இருந்தாலும் அந்த மாதிரி தண்டனை உடனே வந்து குற்றவாளிக்கு அச்சம் ஏற்படும். இதனால வந்து நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு ஒரு தைரியம். மேக்சிமம் ஜெயிலேருந்து ஒரு 3 நாள்ல நல்லா எடுத்துறாங்க, அதிகபட்சம் 1 மாதம் எடுத்துடுறாங்க, மறைஞ்சிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி சம்பவம், இந்த மாதிரி நிறைய சம்பவத்தில் வந்து குற்றவாளிங்க தப்பிக்கும் போது அதோட அவேர்னஸ் கம்மியாகுது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணாது. இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்டு சில பெண்கள் வெளியில வரதுக்கே பயந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது எல்லாரும் வந்து அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா. இப்போ மோஸ்ட் 100% கிடையாது. இல்லை, ஏதோ ஒரு 10% 5% இருக்கிறத வச்சு மொத்த ஆண்களையும் குற்றம் சொல்ல முடியாது, மொத்த சமுதாயத்தையும் குற்றம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து பெண்கள் கண்டறியணும். அதுக்கான நிறைய ஆப்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவங்களும் கொஞ்சம் கேர்லெஸ் இல்லாமல் பழகிற விதமும் கொஞ்சம் இதுக்கு காரணமாக இருக்கலாம்.